தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்து கிலோ ₹3 வரையே விற்கப்படுகிறது. இதனால் சாலைகளில் தக்காளியை கொட்டும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டனர். சைவமோ அசைவமோ அனைத்து வகை உணவிலும் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு சில காய்கறிகளில் தக்காளியும் ஒன்று. இந்திய சமையலின் ராணியாக கருதப்படும் தக்காளி வரத்து அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் விலை குறைந்து மதிப்பிழந்து காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் தக்காளிக்கு என தனியாக ஏலச்சந்தை உள்ளது. இந்த சந்தையை நம்பி வேடச்சந்தூர், வடமதுரை, கடவூர், காகாய கவுண்டனூர், புத்தூர், சென்னம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி நடைபெறுகிறது. இந்நிலையில் விளைச்சல் அதிகரிப்பால் அய்யலூர் சந்தைக்கு ஒரே நேரத்தில் 100 டன் தக்காளி வந்தது. இது தவிர ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் வரத்து அதிகரித்ததால் கிலோ ₹80 வரை விற்பனையான தக்காளி தற்போது ₹3 விற்பனையானது. நாற்று வாங்கி நடவு செய்து பாத்தி கட்டி தண்ணீர் பாய்ச்சி உரமிட்டு வெள்ளாமை செய்து கூலிக்கு ஆள் அமர்த்தி விளைந்த தக்காளிகளை பறித்து வாகனங்களில் ஏற்றி சந்தைக்கு கொண்டு வந்த போதும் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர். இதனால் திண்டுக்கல் திருச்சி 4 வழிச்சாலையில் தக்காளியை கொட்டிச் செல்கின்றனர். தக்காளிக்கு தமிழ்நாடு அரசு விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளுக்கு கொண்டு வர்றதுக்கே இங்க வைக்கிறதுக்கே ஒரு ₹100 ₹150 ஆகும் ஒரு பெட்டி. ஆனால் இன்னைக்கு ₹50 ₹60 வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால நாங்கள் எல்லாமே அந்த விவசாயிகள் கட்டுப்படி ஆகிறதுனால அவங்க கொண்டு வந்து சேர்க்க முடியல, எல்லாமே கீழே தான் கொட்டுறாங்க. திண்டுக்கல் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் தக்காளி விலை குறைந்து விற்பனையானது. சென்னை, நெல்லை, கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தக்காளி கிலோ ₹20 விற்பனையானது. மதுரை, திருச்சி, பொள்ளாச்சி, விருதுநகரில் தக்காளி கிலோ ₹10 விற்கப்படுகிறது. கோவையில் ₹9க்கும் தூத்துக்குடியில் ₹7க்கும் தக்காளி விற்பனையாகிறது. ₹30, ₹35 இருந்த தக்காளி இப்போ ₹15, ₹10 வித்துட்டு இருக்கு. வரத்து அதிகமாக இருக்கிற காரணம் லோக்கல் தக்காளி நிறைய வர்றதுனால இப்போ ₹10, ₹15 வித்துட்டு இருக்கு தக்காளி. பருவ காலங்களில் தேவைக்கு போக உற்பத்தியாகும் காய்கறி, பழ வகைகளை மதிப்பு கூட்டி விற்பது குறித்து விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பது நீண்ட கால கோரிக்கையாக உள்ளது.